அத மறந்துரு, அந்த ஞாபகத்தை மறந்துருன்னு இங்கி நம்ம கிட்ட சொல்லுச்சு. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்லி இங்கியும் அந்த டார்க் மார்ட்ல மறைஞ்சது. அப்ப பக்கத்துல இந்த ஹாபியோட அம்மா, உன் அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னதானே, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டாங்க. தலையை குனிஞ்சு அமைதியா உட்காந்துட்டு இருந்தா. அத பார்த்து ஹாபியல் புரியாம நம்னு கூப்பிட்டா. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டா. ஆனா நம்ம அமைதியா இருந்தான். அப்ப அவனோட தோலை தொட்டதும் அதிர்ச்சியாகி பயந்தா. அந்த இடம் கொஞ்சம் ஆக்வர்டா மாறிச்சு. அப்ப அவங்க அப்பா அந்த இடத்தோட அமைதியை உடைச்சாரு. ஹாபியோட டேபிள்ல இருந்த நம்மோட கண்ணீர் துளிய பார்த்தா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஹாபியோட பால்கனில நின்னுட்டு இருந்தாங்க. என் அம்மா அப்பா இப்படிதான், நாங்க உன்னை ரொம்ப நேரம் இருக்க வைக்கலாம்னு நம்புறேன்னு சொன்னா. இல்லவே இல்ல, உண்மையா நல்லா இருந்தது, உன் அப்பா அம்மா நல்லா பேசினாங்கன்னு நம்ம சொன்னான். வாழத்தை பார்த்துட்டு இருந்த நம்ம பார்த்து, ஹே எல்லாமே ஓகேவா, நீ சாப்பிட்டுருக்கப்ப அமைதி ஆயிட்டேன்னு ஹாபியோல் கேட்டா. ஓ அதுவா, கொஞ்சம் பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுன்னு சோகமா சொல்லி. உண்மையை சொல்ல போனா என் அம்மா அப்பா நான் சின்ன வயசா இருக்கப்பவே இறந்துட்டாங்க. அவங்களோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. நிறைய காலம் போனதால அது என்னை பாதிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அது தப்பு போலன்னு நம்ம சொன்னான். இதை கேட்ட ஹாபியல் அவனோட தோலை தொட்டு, ஹே அடிக்கடி நீ எங்க கூட டின்னர்ல ஜாயின் பண்ண கூடாது, என் அப்பா அம்மாவுக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு, பக்கத்து வீடு ஃபேமிலி எல்லாம் ஒண்ணுதானன்னு கேட்டா. நம்ம யோசிச்சு சந்தோஷமா கண்டிப்பா தேங்க்ஸ்ன்னு சொன்னான். நான் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஹாபியல் அவ அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. இதை கேட்டு அம்மா ஷாக் ஆனாங்க. அதாம்மா நான் அவனை அடிக்கடி டின்னருக்கு வர சொன்னேன்னு ஹாபியல் சொன்னா. அப்ப அப்பா அம்மா கிட்ட நம்ம ரெஸ்டாரண்டோட ஃபுட்டையும் அவனுக்கு ஷேர் பண்ணலாம்னு சொன்னாரு. கண்டிப்பான்னு அம்மா சொல்லி ஜின் கிட்ட திரும்பி, ஜின்யாக் நீயும் அவனை பாத்துக்கோ, பக்கத்து வீட்டு பையன் மட்டும் இல்லாம நீ அவனோட சீனியரும் தானேன்னு சொன்னாங்க. அந்த நைட் நம்ம அவன் ரூம்ல தூங்கிட்டு இருந்தப்போ இங்கே அவனை தொட்டுட்டு இருந்தது. அதுகிட்ட ஒரு டார்க்கான ஆர்வம் தெரிஞ்சது. இந்த ஒரு பக்கம் ப்ரொஃபசர் பிரசிடென்ட் பார்க்குக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. பக்கத்துல இருந்தவன் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவரோட முதுகு உடைஞ்சிருச்சுன்னு சொன்னான். அதை கேட்டு ப்ரொஃபசர் கடுப்பாகி, சரி அவரை போய் பார்த்துட்டு இந்த ஃபைல்ஸ்ல சைன் வாங்கிட்டு வாருன்னு ஒரு ஃபைல டேபிள்ல வச்சாரு. ஃபைல் அவன் எடுக்க போனப்போ, அது சரி அந்த வயசானவன் ஏன் திடீர்னு வந்தான், அதை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது தானேன்னு கேட்டாரு. இல்ல சார், இப்பதான் இதை நான் கேள்வியே படுறேன்னு சொல்லி அந்த ஃபைலை வாங்கி அவர்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, சரி அப்புறம் பாக்கலாம்னு சொல்லி ப்ரொஃபசர் கிரீட் பண்ணிட்டு அவன் கிளம்புனான். அவன் வெளியே வந்து லிப்டுக்குள்ள ஏறி அந்த 2 பேரும் அந்த பையனை உயிரோட வச்சுக்க ஆசைப்படுறாங்க. ஒருத்தர் அந்த பையனை கேர் பண்ணி யோசிக்கிறாரு, இன்னொருத்தர் அந்த பையனை ரிசர்ச்காக தேடுறாரு. ஆனா அவங்க 2 பேருமே ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரு அரக்கனை தவிர வேற ஒண்ணும் இல்ல. அவனுக்கு எப்படியாவது நான் இப்ப முதல்ல கொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு கும்பல் இருக்க இடத்துக்குள்ள நுழைஞ்சா. அங்க நம்மோட போட்டோவை வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஜின் ஜாகிங் போயிட்டு இருந்தான். அப்போ அவன் பூனை கிட்ட விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து, இவன் இவ்வளவு காலையில யூனிஃபார்ம் போட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சான். அங்க ஒருத்தர் வந்து, ஹே இன்னைக்கே எல்லா குப்பையும் நீயும் ஒதுக்கிட்டியான்னு கேட்டாரு. ஆமா அங்க நிறைய இல்ல, அதான் நானே பண்ணிட்டேன்னு சிரிச்சுட்டு நம்ம சொன்னான். ஆனா தம்பி அது ஏன் வேலைப்பா, நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நமக்கு தேங்க்ஸ் பண்றதா சொல்லி அவனுக்கு ஒரு ட்ரிங்க் வாங்கி கொடுத்து, எல்லாரும் இந்த மாதிரி நல்ல பசங்களா இருந்தா நல்லா இருக்கும், ஆனா தம்பி நீயும் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி இருந்தானா உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து உன்னை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு அவரு சொன்னாரு. இதெல்லாம் ஜின் கேட்டுட்டு இருந்தான். ஜின் அந்த காலையில ஹாபியல் கிட்ட நம்ம யார் கூட தங்கி இருக்கான்னு கேட்டான். அவ தாத்தா கூட பதில் சொன்னான். அவன் நிஜமாவே ரொம்ப நல்ல பையனான்னு ஜின் சந்தேகமா கேட்டான். ஆமா அவன் ரொம்ப அக்கறையான பையன், ஆனா சில சமயத்துல அளவுக்கு மீறி நல்ல பையனா இருக்கான், அவனை பத்தி கூட அவன் கவலைப்படாம இருக்கான், ஒருவேளை அப்படியே வளர்ந்துருப்பானோ என்னமோன்னு ஹாபியல் சொன்னான். அப்ப நம்ம ஹோனம்காக சண்டை போட்டதோ அவனோட அம்மா நம்ம பாத்துக்க சொன்னது நினைச்சு பார்த்து அப்படியே ஜின் ஸ்கூலுக்கும் கிளம்புனான். அவன் வர வழியில மறுபடியும் நம்ம பார்த்தான். அவன் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தான். நம்ம அந்த பூனையோட விளையாடிட்டு நான் ஸ்கூலுக்கு இப்ப போகணும்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு பாய் சொல்லிட்டு போனான். அப்ப அவன் ஜின்ன பார்த்தா, தயங்கிட்டே ஹலோன்னு சொன்னான். 2 பேரும் பேசாமே நடந்துட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்தது. அப்ப ஜின் நம்ம கூப்பிட்டு, உன்னை யாராவது தொல்லை பண்றாங்களான்னு கேட்டான். நம் புரியாம இல்லன்னு பதில் சொன்னான். சரி உனக்கு யாராவது தொல்லை கொடுத்தா அது என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஜின் சொன்னான். கண்டிப்பா தேங்க்ஸ்ன்னு அம்மா சொன்னான். நீ என்ன ஒரு அந்த மாதிரி நினைச்சுக்கோ, நான் ஹாபியோட அண்ணன், நீ அவளோட கிளாஸ்மேட், சோ எப்படி பார்த்தாலும் நான் உனக்கு அந்த மாதிரி தானே ஜின் சொன்னான். நம் கொஞ்சம் தங்கிட்டே தேங்க்ஸ் ஜின்யோக்குன்னு சொன்னான். பரவாயில்ல தம்பின்னு சிரிச்சுட்டே ஜின் சொன்னான். அன்னைக்கு ஸ்கூல் கிரவுண்ட்ல நம் ஹாபியோர் கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். ஏன் நாவா சொன்னா, அதுவும் சிரிச்சுட்டேவான்னு ஹாபியோர் ஷாக் ஆகி, அந்த மாதிரி சைட்டை நான் அவன் கிட்ட பார்த்ததே இல்லை, அவனுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு போலன்னு சொன்னான். அப்படியா நம் கேட்க, கண்டிப்பா நான் பதில் சொன்னான். அப்ப ஜின் அவ்வளவு சிரிக்க மாட்டானான்னு நம் கேட்டான். அவன் ரொம்ப ஜாலியா பேசிட்டு தான் இருந்தான் மிடில் ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும்.
அதுவும் என்னாலதான் இப்ப மாறிடுச்சு. இது உன்கிட்ட மட்டும் சொல்ற, அதுவுமே நீ நேத்து என்கிட்ட சொன்னனாலதான். ஜின் கிட்ட கேட்றாத. ஜின்க்கு சின்ன வயசுல இருந்து MMA ஃபைட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அவன் அதுக்காக ரொம்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான். என் அப்பா அம்மா அவனை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு நாள் எனக்கு பெரிய ஆக்சிடென்ட் இருந்தது. அதனால நான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டி வந்தது. என் அம்மா அப்பா வேலையையும் என்னையும் பாத்துக்கிறதுலயும் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அதனால ஜின் எதுவும் எதிர்பார்க்காம விட்டான். நாள் போக போக அவன் பேசுறது கம்மியாச்சு. அவன் தனியா ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு ஹார்ஸும் அவனுக்கு ரொம்ப நீளமா தெரிஞ்சது. அப்பதான் அவன் மாற ஆரம்பிச்சான். அவன் MMA ஃபைட்ல வின் பண்ணிட்டு வரப்போ சில பசங்க செவுத்துல கிறுக்கிட்டு இருந்தாங்க. அவனுங்க ஜின்ன கூப்பிட்டு, ஹே நீ சண்டை போடுவியா, யார வேணா ஸ்கூல்ல போட்டு அடிப்பலன்னு கேட்டாங்க. அப்பதான் அவன் திடீர்னு MMA ஃபைட்டர் ஆகிறத கைவிட்டான். கொஞ்ச நாள் போச்சு. நானும் அப்பாவும் அம்மாவும் நார்மலான லைஃப்க்கு திரும்பணும். அந்த மாதிரி ஒரு நாள்லதான் ஜின் மத்த பசங்களை அடிக்கிறத பார்த்தேன். அவன் எவ்வளவு மாறிட்டான்னு புரிஞ்சது. அந்த இடத்துல நான் தேம்பி தேம்பி அழுதேன். MMA ஃபைட் விட்டது, அவன் தனியா ஃபீல் பண்ணது எல்லாமே என்னாலதான் நினைச்சேன். அன்னைக்கு நான் அழுததுக்கு அப்புறம் தான் அவன் மாறி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஜின் போய் கோச் கிட்ட மறுபடியும் என்ன சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சினா. கோச் யோசிச்சு பக்கத்துல இருந்த ஒரு பையன் கிட்ட, நீ போய் ரிங்ல ஜின் கூட சண்டை போடுன்னு சொன்னாரு. அவன்கிட்ட இன்னும் திறமை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணதா கோச் ரிங்ல சண்டை போட சொன்னாரு. ஆனா ஜின் ஒரு அடி கூட ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு தரல. அதுக்குள்ள அவனோட ஸ்டாமினா போய் டயர்டானா. உன்னால நிக்க கூட முடியல, வெளியே வான்னு கோச் கத்துனாரு. சண்டை போடுறவனும், கோச் சொல்றது சரிதான் ஜின், நான் உன்னோட பெரிய பையன் மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நான் ட்ரைனிங்கும் எடுத்திருக்கேன். உன்னால என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னான். ஆனா ஜின் விடாம இதான் அவனோட கடைசி சான்ஸ் நினைச்சு சண்டை போட்டான். ஆனால் அவன் அடி மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தான். டைம் கை மீறி போயிடுச்சுன்னு யோசிச்சான். இல்ல, இதான் என் லாஸ்ட் சான்ஸ்ன்னு நினைச்சு ஃபைனலா ஒரு மூவ் பண்ணி எதிரில இருந்தவனை கீழே தள்ளினான். அவன் மேல ஏறி உட்காந்து அவனை போட்டு சாத்துன்னு சாத்துனான். கீழே இருக்கிறவனே ஷாக் ஆனான். ஆனா ஜின் ரொம்ப டயர்ட் ஆகி மறுபடியும் கீழே வந்தான். கோச், உங்களுக்கு இருந்து ஜின்ன வெளியே அனுப்ப விருப்பம் இல்லதானன்னு கேட்டான். கண்டிப்பா இல்ல, நான் திரும்ப வந்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா. அவன் மறுபடியும் கொஞ்சம் ஜாலியா இருக்கிறத பார்க்க ஆசைப்பட்டேன்னு கோச் சொன்னாரு. அவன் அப்போல இருந்து ட்ரெயின் பண்ணிக்க ஆரம்பிச்சான். எங்க வீட்லயும் எல்லாம் மாறிச்சு. நானும் ஜின் கூட ட்ரெயின் பண்ணேன், என்னோட சர்ஜரிக்கு ஹெல்ப் ஆகும்னு. ஜின் அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ள போனதுக்கு நாங்க எல்லாருமே ஃபீல் பண்ணோம். அவனுக்கு குடும்பம் இருந்தா அவன் தனியா இருந்தான். அதனாலதான் அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும். நீயும் அந்த மாதிரி தனிமையை கடந்து வந்திருக்க. அவனை விடவும் அதிக வலியோடவும் இருந்திருக்கான்னு ஆப்டல் சொன்னா. இதை கேட்டு நம்ம அவளை அமைதியா பார்த்தான். பிஇ கிளாஸ் முடிஞ்சு ஹோனமும் நம்ம வாஷ்ரூம் போலாம்னு பேசிட்டு வந்தாங்க. அப்போ ஜின் ஆப்போசிட்ல வர்றத பார்த்து, ஹே ஜின்யோக்குன்னு நம்ம சொன்னா. பக்கத்துல இந்த ஹோனும் ஷாக் ஆனா. ஹே பிஇ கிளாஸ் தான் ஜின் கேட்டான். அப்ப பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டு 3 பேரும் பார்த்தாங்க. அங்க கிச்சான் வந்தா. அப்ப நம்மோட ஐ கலர் கிரீன் கலர்ல மாதிரி கிரீப்பியா சிரிச்சு மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம்னு சொன்னான். அதை பார்த்த கிச்சான் தயங்கினா. பக்கத்துல இருந்த ஜின் என்னாச்சுன்னு கேட்டான். நான் தான் சொன்னேன்ல, அவன் ஃபேஸ்ல அந்த ரியாக்ஷன் கிச்சான்னு சொன்னான். ஜின் நம்ம பார்த்தான். அவன் சாஃப்டான ஃபேஸோட இருந்தான். அதை பார்த்து கிச்சான் பயந்து போதுண்டான்னு அங்கிருந்து ஓடி எப்ப ஜின் இந்த ஃப்ரீக்கோட ஃப்ரெண்ட் ஆனான்னு யோசிச்சான். ஜின்ன பார்த்து, காலையில சொன்னது ஞாபகத்துல வச்சுக்கோ, யாராச்சும் உனக்கு தொல்லை கொடுத்தா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவன் அங்கிருந்து போனான். ஹோனம் குழம்பி, நீ எப்போல இருந்து ஜின்னியோ கூட ஃப்ரெண்ட் ஆனன்னு கேட்டான். இன்னையில இருந்து நினைக்கிறேன்னு நம்ம சொன்னான். வாவ், இனிமே உன்கிட்ட ஸ்கூல்ல ஒருத்தனும் வச்சுக்க முடியாதுன்னு ஹோனம் சொன்னான். குழப்பமா பார்த்தான். ஜின்னியோக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸை நல்லா பார்த்துப்பான்னு ஹோனம் சொன்னான். இன்னொரு பக்கம் கிளாஸ்ல கிச்சான போட்டு சில பசங்க அடிச்சு ஏன் கூட அன்னைக்கு போன எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நீ மட்டும் நல்லா இருக்கேன்னு கேட்டாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே, அந்த 10th கிரேட் நம்கங்டான்னு சொல்ல வரப்பவே அவனை மறுபடியும் போட்டு உதைச்சான். என்கிட்ட விளையாடாத கிச்சான், நான் அந்த அடிப்பட்ட பசங்கள்ட்ட கேட்டேன். அவனுங்க நீ யார பத்தி சொல்றேனே தெரியலன்னு சொல்றானுங்க. நீதான் அந்த பசங்களை ஏதோ சொந்தக்குள்ள கூப்பிட்டு போயிருக்க, ஏதோ கேங் வச்சு அவனுங்களை அடிச்சேன்னு சொல்றானுங்க. நான் அவனுங்கள்ட்ட நமக்கு அங்க தெரியுமான்னு கேட்டேன். யாரா அதுன்னு அங்கிருந்து எல்லாரும் கேட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு முட்டாள நம்பினேன் பாரு, ஒரு பையனால அவ்வளவு பேர் எப்படா அடிக்க முடியும்னு கேட்டு கிச்சான அடிக்க போனா. அப்ப பக்கத்துல இந்த கிச்சானோட ஃப்ரெண்ட்ஸ பார்த்து, நீங்க யாருடா, இவன் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னா மண்டி போடுங்கடான்னு சொன்னான். கிச்சான் அவங்கள பார்த்தான். ஆனா அந்த பசங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி மூஞ்சியை திருப்பிக்கிட்டானுங்க. இத பார்த்தா கிச்சானுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதே டைம்ல ஜின் உள்ள வந்தான். அவன் கிச்சானோட தலையை பிடிச்சிருந்ததை பார்த்து அந்த பையனோட மூஞ்சிலே எட்டி உதைச்சான். அவன் போய் சாஸ்க்கு மத்தியில விழுந்தான். கூட இருந்தவன் யாரா நீன்னு கேட்டான். நான் கிச்சானோட ஃப்ரெண்டுன்னு ஜின் சொன்னான். இத கிச்சான்னு கேட்டான். நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியுதான்னு அந்த கும்பல் கேட்டுச்சு. குப்பங்க கூடன்னு ஜின் பதில் சொன்னான். இதை கேட்ட அந்த பசங்க கடுப்பானானுங்க. அப்போ ஒருத்தன் வேகமா ஓடி வந்து ஜின்ன அடிக்க வந்தான். ஜின் விலகி அவனை இறுக்கமா அழுத்தி பிடிச்சு கீழே போட்டு விழுந்தான்.
பின்னாடி 2 பேரும் பயந்தானுங்க. ஜின்ன போட்டு மிதிச்சானுங்க. ஆனா அவனோட உடம்பு கல்லு மாதிரி இருந்தது. சேர எடுத்து ஒருத்தர் ஜின்னோட தலையிலேயே போட்டான். அவனுக்கு ரத்தம் வழிஞ்சது. அவனுங்க 2 பேரோட காலை இழுத்து அவனுங்களை ஜின் கீழே விழ வச்சு மூஞ்சில கைய வச்சு அழுதுனா, இதுதான் கடைசி தடமா இருக்கணும். இனிமே நீங்க இங்க வந்தீங்கன்னா நான் உன்னை கொன்றுவேன் ஜின் கோவமா சொன்னா. அவனுங்க 3 பேரும் அந்த கிளாஸ் விட்டு போனானுங்க. கிச்சான் கிட்ட நீ ஓகேவான்னு ஜின் கேட்டான். ஆனா அவன் அமைதியா இருந்தான். சரி நான் போறேன் ஜின் சொல்றப்போ, நீ அந்த புது பையன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க போல. ஆனா நான் சொல்றேன், அவன் கிட்ட இருந்து தள்ளியே இருந்துக்கோ. அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் ஒரு மான்ஸ்டர்னு கிச்சன் பயந்துட்டே சொன்னான். போது கிச்சான், நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அவன் நல்ல பையன் ஜின் சொன்னான். என்ன சொல்ற நீ? அந்த பையனால என் லைஃபே போயிடுச்சு. சீனியர்ஸ் என்ன டெய்லி போட்டு சாவடிக்கிறானுங்கன்னு கிச்சான் சொன்னான். அப்ப அவனுங்க கூட சேராத. நான் அவன் கூட இருக்கேன்னு தெரியும்ல. எவ்வளவு நாள் அவனுங்க இப்படி உன் கூட இருப்பானுங்கன்னு நினைக்கிற? நீ சீனியர் ஆகிற வரை இருப்பானுங்களா? அவனுங்க நீ ஸ்கூல் விட்டு போனாலும் உன் கூட இருப்பானுங்கன்னு மட்டும் சொல்லாத. எவ்வளவு நாள் நீ இப்படியே இருப்ப? எவ்வளவு நாள் நீ இப்படி உன் டைமை வேஸ்ட் பண்ணலான்னு இருக்க? விட்டு வேலைக்கு வா கிச்சன், இன்னும் டைம் இருக்குன்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில டயான் கேட் ஃபுட்டோட பட்டர் ஸ்காட்சை பார்க்க வந்திருந்தா. அந்த பூனை ஆல்ரெடி சாப்பிட்டு இருந்தது. பக்கத்துலயே அந்த சின்ன பசங்களும் இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபுட் வச்சுட்டான், அவன் டெய்லி வருவான். இந்த பூனைக்கு அவன் பட்டர் ஸ்காட்ச்னு பேர் வச்சிருக்கான். அவன் சின்ன வயசுல பட்டர் ஸ்காட்ச்னு ஒரு பூனையோட விளையாடுவானாம்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. இதை கேட்டு டயான் ஷாக் ஆனா. ஸ்கூலுக்கு போற வழியில அப்ப அது நிஜமாவே நம் தானான்னு யோசிச்சா. பின்னாடி அந்த பசங்க எல்லாம் ஹே அது டயான் தானே, அவன் சிரிச்சு பார்த்ததே இல்ல, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, அவ கூட பேசணும்னே தோணலன்னு பேசிக்கிட்டாங்க. பிரேக் டைம்ல ஸ்கூல் கிரவுண்ட் கிட்ட நின்னு அவ நம்ம கூட எப்படி பேசலாம்னு பேசி பார்த்துட்டு இருந்தா. அப்ப திடீர்னு யாரோ வர சத்தம் கேட்டு திரும்பினா. பக்கத்துல ஓனம் நின்னு சிப்ஸ் சாப்பிட்டு அவளை பார்த்துட்டு இருந்தான். எப்போல இருந்து இங்க நீ இருக்கேன்னு டயான் கேட்டா. இப்போதான் வந்தான்னு ஓனம் சொன்னான். நிஜமாதான் சொல்றான்னு கேட்டா. ஆமான்னு வேகமா ஓனம் தலையசைச்சா. அவ அங்கிருந்து கிளம்ப போறப்போ, இப்படி ஆய் சொல்லி நான் பார்த்ததே இல்லைன்னு ஓனம் அவளை கலாய்ச்சான். என்ன சொல்ற நீன்னு அவ திரும்பி கேட்டா. ஓனம் அவன் செஞ்சுட்டு இருந்த மாதிரி காட்டி கிண்டல் பண்ணான். அவளுக்கு அது எம்பாரஸ் ஆகி கிட்ட போய் எதையும் பாக்கலன்னு தானே சொன்னான்னு கேட்டா. இல்ல நான் கொஞ்சம் பார்த்தேன் ஓனம் சொல்றதுக்குள்ள, இல்ல நீ எதையும் பாக்கலன்னு அவனை பயன்படுத்தினான். இல்ல நான் எதையும் பாக்கலன்னு அவனும் சொன்னான். சரி அப்ப நான் கிளம்புறேன் திரும்பினா. அப்ப நம்மாலேயே மோதுனா. நம்ம அவகிட்ட சாரி நீ ஓகேவான்னு கேட்டான். அவனை பார்த்ததும் அவளுக்கு விக்கல் வந்தது. இல்ல பரவாயில்லன்னு விக்கிட்டே ஓடுனா. ஏன் இப்படி நடக்குதுன்னு மனசுல நினைச்சா அங்க இருந்து போனா. கிளாஸ் ஜன்னல் கிட்ட போய் மோதுனா. சுத்தி இருந்த பசங்கள டாயோனா அதுன்னு ஷாக் ஆனானுங்க. எப்ப நான் அவன் கிட்ட கேட்க போறேன்? அவன் ஞாபகத்துல வச்சிருப்பானா? பரவாயில்ல டைம் இருக்கு. அவன் வந்து காத்துல மறைய போறது இல்லைன்னு நினைச்சு ஸ்மைல் பண்ணான். அப்ப பக்கத்துல சியோகோ வந்து என்ன பாக்குறேன்னு வெளியே பார்த்தான். வர வர நீ நிறைய ஸ்மைல் பண்றன்னு சொல்லி வெளியே பார்த்தான். அங்க நம்ப இருந்தான். பின்னாடி ஜின்னு நடந்து வந்தான். நீ யாருன்னு கண்டுபிடிக்க டைம் வந்துச்சுன்னு சியோகோ யோசிச்சான். அவனோட பிகரும் டார்க் மோட்டல் மாதிரி இருந்தது. பின்னாடி இந்த ஜின்ன பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போனா. சியோஹோஜாங் இவன் கிச்சா இருக்கணும் அந்த கும்பல் கூடவும் இருக்க வந்தானு ஜின் யோசிச்சான். வெளியே நம் கீழே போயிட்டு இருந்த எறும்புகளை பார்த்துட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவன் தோலை தொட்டு பக்கத்துல வந்து ஹாபியால் நம்ம பயன்படுத்தினா. இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வா போலாம், மழை வர மாதிரி இருக்கு. நான் வேற கொடை கொண்டு வரலன்னு பேசிட்டு முன்னாடி போனா. நம்ம அது இங்கி நினைச்சு யோசிச்சு இங்கிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைச்சான். அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ, நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு கிளீனிங் டியூட்டி இருக்கு, எனக்காக வெயிட் பண்ணாதீங்கன்னு ஹாபியல் சொன்னான். உனக்காக வேற நாங்க வெயிட் பண்ணோம்னு நினைச்சேன்னு ஹோனம் கேட்டான். கோவத்துல ஹாபியல் அவனை துரத்திட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஜிஹேவும் ஹோனமும் நமக்கு பாய சொல்லிட்டு அவங்களோட ரூட் வழியா போனாங்க. நம் போயிட்டு இருக்கப்போ அவனோட பேக்ல ஏதோ ஆடுற மாதிரி தெரிஞ்சு ஓபன் பண்ணி பார்த்தான். இங்கி உள்ள இருந்தது. இங்க என்ன பண்றன்னு நம்ம கேட்டா. இந்தா புடி, இன்னைக்கு மழை வரும்னு போட்டிருந்தது, உனக்கு கொடை கொண்டு வரேன்னு இன்கி நம் கிட்ட கொடுத்துச்சு. அதே டைம்ல கரெக்டா மழை பெஞ்சது. நம் மேல பார்த்து யோசிச்சுட்டு இருந்தான். என்ன உனக்கு தாகமா இருக்கான்னு இன்கி கேள்வியே கேட்டுச்சு. நமக்கு ஹாபியல் கொடை இல்லைன்னு சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த பக்கம் ஹாபியலும் மலையில நடந்து வந்தா. ஜின்க்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை இல்ல. அவ மலையிலே நடந்து போலாம்னு ஓடி போட்டு நடந்து போனா. அப்ப சைட்ல இருந்து நம்ம ஓடி வந்து நல்ல வேலை உன்னை பார்த்துட்டேன், வா ஒன்னா போலாம்னு சொன்னான். இவங்க 2 பேரும் ஒன்னா அந்த கொடையை பிடிச்சிட்டு நடந்தாங்க. எனக்காக தான் வந்தேன்னு ஹாபியல் கேட்டா. ஆமா உன்கிட்ட கொடை இல்லைன்னு சொன்னது ஞாபகம் வந்தது நம்ம பதில் சொன்னா. அது கேட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஷையா இருந்துச்சு. தயங்கிட்டே இந்த ஸ்கூல்ல உனக்கு யாராச்சும் பிடிக்குமான்னு கேட்டா. நம் உன்னன்னு பதில் சொல்லி அப்புறம் ஹோனம் ஜிஹேன்னு விரல் விட்டு சொல்லிட்டு இருந்தா. ஹே உனக்கு யாராச்சும் க்ரஷ் இருக்கா?
இல்ல உனக்கு எந்த டைப்பாவது பிடிக்குமான்னு அபியல் கேட்டா. நான் எப்படி இருந்தாலும் எந்த படிக்கிறவங்களும் எனக்கு பிடிக்கும் நம் தாங்கிட்டே சொல்லி உனக்கு எந்த மாதிரி டைப் பிடிக்கும்னு கேட்டான். எனக்கு உயரமா அக்கறையா என்னை பத்தி நிஜமாவே கேர் பண்ற ஒருத்தரா இருக்கணும்னு நம்ம பார்த்து சொல்லி ஸ்டடீஸ்லயோ ஸ்போர்ட்ஸ்லயோ எல்லாத்துலயும் பெஸ்டா கொடுக்கணும். அவங்க சில டைம் எதுவும் தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவ தோள் மேல கை வச்சு அவ அவனதான் சொன்னான். ஆனா நம் புரியாம, ஓ அப்படியா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்குன்னு சொன்னான். இவனுக்கு நிஜமாவே ஒண்ணும் தெரியலையான்னு அபியல் யோசிச்சு சரிவா போலான்னு முன்னாடி வேகமா நடந்தா. அவங்க 2 பேரும் ரோட்ல அப்படி நடந்து போறத ஒருத்தன் போட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பிச்சான். அது இன்னொரு பக்கம் பிரிண்டர்ல வெளியே வந்தது. பக்கத்திலே நம்மோட சின்ன வயசு போட்டோ, தாத்தா அடாப்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் இருந்தது. அவனை பத்தி எல்லாம் கண்டுபிடிங்க, லாஸ்ட் 10 வருஷமா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிங்கன்னு லாஸ்ட் டைம் தாத்தாவை மீட் பண்ண அந்த ஆள் அங்க இருந்தவங்கள்ட்ட சொன்னான். அப்பா அவங்க கிட்ட ஒருத்தன் வந்து இந்த ஃபைல் நேத்து இங்க இருந்ததுன்னு சொன்னான். ப்ரொஃபசர் லாஸ்ட் டைம் தான் அதை அவங்க கிட்ட கொடுத்தது நினைச்சு பார்த்தான். கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் அந்த ஃபைல்ஸும் சில திங்ஸும் வாங்கிட்டு போனான். கதவை தட்டி மிஸ்டர் பார்க் நான் தானே சொன்னான். அவன் பின்னாடி ஏதோ டார்க்கான சென்சேஷன் அவன் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவன் திரும்பி பார்த்தான். நம்கிட்ட அடி வாங்கின பசங்க அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தானுங்க. அவனும் அவங்கள சந்தேகமா பார்த்தான். அந்த பசங்க தலையை குனிஞ்சுட்டாங்க. அப்போ உள்ளவான்னு பார்க்கோட வாய்ஸ் கேட்டுச்சு. அவன் உள்ள போறப்ப மறுபடியும் அந்த பசங்க அவனை கிரீப்பியா பார்த்தாங்க. அவன் உள்ள போய் கதவை சாத்தினதும் இந்த பசங்க வேகமா ஓடி போய் கதவு கிட்ட காதை வச்சு உள்ள என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தானுங்க. உள்ள அவன் இப்ப எப்படி இருக்கீங்க சார்னு கேட்டான். பார்க் அவனை முழிச்சு பார்த்தான். அந்த ஆள் கிட்டயும் அந்த டார்க்கான ஆறா இருந்தது. பார்க் சிரிச்சுட்டே பரவாயில்ல ஒண்ணும் இல்ல, எந்த கொண்டு வந்திருக்கேன்னு கையில இருக்க ஃபைலை பார்த்து கேட்டான். ஓ இதுவான்னு பின்னாடி கதவை சந்தேகமா பார்த்து டார்க் மாட்டல் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் உங்க சிக்னேச்சர் வேணும்னு சொன்னான். கண்டிப்பான்னு சொல்லி எழுந்து உட்கார்ந்து அதை வாங்கி சைன் பண்ணிட்டு ப்ரொஃபசர் ஜங் எப்படி இருக்காருன்னு கேட்டான். அதே பழைய மாதிரிதான் சொல்லி அவன் பார்க் உட்கார்ந்து இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி, ஆனா சார் உங்க முதுக பிரச்சனைனாலதான் நீங்க இருக்கீங்கன்னு கேட்டான். பார்க் கிரீப்பியா சிரிச்சுட்டு சைன் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி நார்மலா சிரிச்சு, அப்படிதான் நான் நினைச்சேன், ஆனா என்ன பாரு இப்போ நல்லாதான் இருக்கேன், எல்லா சிக்னேச்சர்ஸும் வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த ஃபைல அவன் கிட்ட கொடுத்தான். ஆல்மோஸ்ட் வாங்கிட்டேன், ஆனா இன்னும் சில பேர்கிட்ட வாங்க வேண்டியது இருக்குன்னு அவன் சொன்னான். ஓ அப்படியா நார்மலா கேட்டு திடீர்னு கிரீப்பியா யார்கிட்ட எல்லாம் வாங்கணும்னு கேட்டான். அவன் ஒரு செகண்ட் யோசிச்சு, மிஸ்டர் பார்க் மத்தவங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணக்கூடாது, அது உங்களை விட யாருக்கும் நல்லா தெரியாதுன்னு சொன்னான். ஆமா ஆமா கரெக்ட் தான், நீ என்ன சொல்றேன்னு பாக்குறதுக்காக கேட்டேன்னு பார்க் சொல்லி சமாளிச்சான். அவனும் பார்க்குக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனான். கதவை திறந்ததும் அவன் முழிச்சான். வெளியே அந்த பசங்க அந்த வீல் சேர் ஸ்டிக் எல்லாம் கீழே கலந்தது. அவன் அதை பார்த்துட்டே போன் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டான். போன்ல அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து யாரும் அவன் கூட க்ளோஸா இல்ல, அவளோட நடத்தையில கூட எந்த சந்தேகமும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பின்னாடி ஏதோ சென்ஸ் பண்ணி 10 வருஷமா அது அமைதியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னான். பார்த்தா பின்னாடி அந்த 3 பசங்க அவன் போறத கிரீப்பியோ ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தானுங்க. இன்னொரு பக்கம் இங்கி நல்லா சாப்பிட்டு இருந்துச்சு. பக்கத்துல இருந்தனா என்ன கவனிக்கிறியா என்னன்னு கேட்டான். அது அவனை ஒரு செகண்ட் பார்த்து இல்ல அவனுக்கு தர மாட்டேன்னு திரும்பி உட்காந்துக்குச்சு. நீ ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிற, அடிக்கடி காணாம போறேன்னு சொல்ல பின்னாடி யாரோ வந்தாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்ன மறைக்கிற நீ, ஏன் அடிக்கடி காணாம போறன்னு நம் கேட்க இங்கே அங்க இருந்து மறைஞ்சு போச்சு. நாம் பார்த்து குழம்பி திரும்பி பார்த்தான். அவனை நமக்கு அங்கன்னு ஒருத்தன் கூப்பிட்டான். அங்க சிவஹோதம் வந்திருந்தான். அவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனாங்க. எங்க கூப்பிட்டு போற, என்ன பேசணும்னு நம் கேட்டான். சியோகோ திரும்பி நீ யாருன்னு கேட்டான். நம் புரியாம நின்னா. அப்போ திடீர்னு நமக்கு சியோகோ அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சது. சியோகோ அவனை அடிக்க வர அதுல இருந்து அவன் விலகுனா. என்ன பண்ற நீன்னு கத்துனா. அப்ப டார்க் மாட்டல் ப்ராஜெக்ட் இன்னும் நடக்குதான்னு சியோகோ கேட்டான். டார்க்கா என்னன்னு புரியாம நம் கேட்டான். உன்னை எவ்வளவு நாள் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, ஆனா நீயே என்கிட்ட வருவேன்னு யாரு நினைச்சா, ஆனா விசித்திரமா இருக்கு, எப்படி உன்கிட்ட அந்த ரிங் இல்லைன்னு சியோகோ கேட்டான். நம் புரியாம என்ன சொல்ல வரன்னு கேட்கறதுக்குள்ளேயே சியோகோ அவனை அடிக்க வந்தான். அதுல இருந்து விலகி நிறுத்து, ஏன் இப்படி பண்றன்னு நம் கத்துனா. ஆனா ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகி சியோகோடமோ அவனுக்கு நாலா பக்கமும் தெரிஞ்சது. என்னால பார்க்க முடியுது, ஆனா அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். நம்ம அவன் கிட்ட அடி வாங்கினா. இவன் நடிக்கிறானா, நிஜமாவே எதை பத்தி பேசுறேன்னு இவனுக்கு புரியலன்னு சியோகோ யோசிச்சான். இங்க பாரு, எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கலாம்னு நம்ம சொல்றப்போ இங்க பின்னாடி இருந்து பேட்டோட வந்து நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லுச்சு. சியோகா அதை பார்த்து என்ன அதுன்னு கேட்டான். ஓ இது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஷாக் ஆகி, உன்னால அவனை பார்க்க முடியுதா, ஆனா எப்படின்னு கேட்டான். சியோகா வேகமா ஓடி வந்து இங்கிய கையில பிடிச்சான். என்னை பார்த்த நம்ம அதிர்ச்சியானா. என்னை விட எனக்கு வலிக்குதுன்னு இங்கி கத்தி அழுதுச்சு. சியோகா அதை பார்த்து
இதுவும் டார்க் மாட்டலா, ஆனா இப்படி எப்படி இருக்குன்னு யோசிச்சான். பின்னாடி இருந்தானா, ஹே இங்க என்ன பண்றேன்னு கத்துனா. இங்கியா, இதுக்கு பேர்லாம் இருக்கான்னு சியோகோ கேட்டான். அப்ப இங்கி, டேய் அங்க பாரான்னு கை காட்டுச்சு. பின்னாடி நம்ம ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சியோகாவை எட்டி ஒரு உதவிட்டான். அவன் போய் செவுத்துல மோதி விழுந்தான். அப்ப அவன் நம்ம பாக்குற ஃபீலிங் டார்க் மாட்டரை பார்த்த மாதிரி தெரிஞ்சது. நம்ம அந்த கிரீன் ஐஸோட சியோகாவை நெருங்கி வந்தான். அவனை யாரும் கண்ட்ரோல் பண்றாங்களா? அப்ப இந்த டார்க் மாடல் என்ன இங்கிய பார்த்து சியோக யோசிச்சா. ஒன்னை விட அதிகமா இருக்கான்னு யோசிக்கும் போது இங்கி மறைஞ்சது. நம்ம அவன் கிட்ட வந்து சியோகவை அடிச்சான். யாரு நீ? எப்படி ஒரே உடம்புல ரெண்டு டார்க் மாடல் ஒன்னா வாழ முடியும்னு சோக கேட்டான். ஒன்னா வாழ்ற மாதிரியா? அப்படியா தெரியுது? ஒன்னா வாழ்றதுன்றது சந்தோஷமா இருக்காது, எனக்கு இது ஜெயில் மாதிரின்னு சொல்லி சியோகா கையில இந்த ரிங்க பார்த்தான். இரு, நான் உனக்கு காட்டுறேன். ஆனா அவனுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி நம்மோட கையில இந்த ரிங்க அவன் பார்த்து அவன் பல்லால கடிச்சு கலட்டினா. சியோகோ பயந்தான். அவன் கிட்ட அது டார்க்கான ஆரா வெளியே வந்தது. அந்த ரிங்க துப்புன்னு நம்மோட கைய பிடிச்சிட்டே சொன்னா. சியோகோ கண்ணு ரெட் கலர்ல மாறிச்சு. நம்ம தூக்கி போட்டு அடிச்சான். அது அவனோட தோல்ல ஒரு காயத்தை ஏற்படுத்துச்சு. சியோகோ அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு அந்த ரிங் எடுக்க போனா. இரு, உனக்கு நான் எங்களோட உண்மையான ஃபார்ம காட்டுறோம்னு சொல்லி கீழே படுத்திட்டு இருந்த நம் சொன்னான். சியோகோ ஆப்போசிட்ல அண்ணாந்து பார்த்தான். நம்மோட அடிப்பட்ட தோல்ல இருந்து டார்க்கா வெளியே வந்தது. சியோகோ ஷாக் ஆகி, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இதுதான் அவனோட உடம்புல இருக்கான்னு கேட்டான். அவனுக்கு ஆப்போசிட்ல அவ்வளவு டார்க் மாடல்ஸ் நம்மோட உடம்புல இருக்கிறத சியோகோ பார்த்தான். எப்படி ஒரு உடம்புக்குள்ள இவ்வளவு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சியோகோ அதிர்ச்சியா கேட்டான். நம் ஸ்பெஷலான பையன், அந்த தொல்லை தர இங்கேயும் தான். ஆனா அதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லி அந்த டார்க் மாடல் சியோகோட கையை எடுத்து நம்மோட அடிப்பட்ட தோல் மேல வச்சு, நாங்க இங்க ரொம்ப நாளா அடப்பட்டு இருக்கோம், நாங்க வெளியே வரணும், பழி வாங்கணும், மறுபடியும் பண்ணு, இந்த உடம்பு உன் கையால கிளின்னு சொல்லுச்சு. சியோகோ அவனை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணா. தடுக்க முயற்சி பண்ணாத, ஒரு யூஸும் இல்ல, நீ ஒருத்தன்தான், ஆனா நாங்க 100 பேருக்கு மேல இருக்கோம். அப்படிதான், நல்லா கிளின்னு சிரிச்சுது. அப்ப திடீர்னு ஏதோ ஆகி திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இப்ப நீயே உன்னை அதிகமா வருத்திக்காத இங்கேய பார்த்து சொல்லுச்சு. நம் பின்னாடி இந்த டார்க் மாண்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆச்சு. நீ மறுபடியும் அந்த பையனோட ஞாபகத்தை அழிக்க போறியா? அவனுக்கு தெரியணும்னு நீ நினைக்கலையான்னு கேட்டு கீழே விழுந்து, நீ கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுறது என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அப்படியே கீழே மயங்கி விழுந்தது. சியோகோட முகம் நார்மலா மாறிச்சு. அவன் கையில அந்த ரிங் இருந்தது. நீதான் எனக்கு ரிங் எடுத்து போட்டியா இங்கிய பார்த்து சியோகோ கேட்டான். அது வேகமா தலையாட்டி அவனை திரு திருன்னு பார்த்தது. நம்ம தூக்க எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு கேட்டுச்சு. சோ நம்ம தூக்கிட்டு போனா. நம் ஜொல்லு வழியா தூங்கிட்டு வந்தான். இங்கி அவன் தலையில ஏறி படுத்துக்கிச்சு. என்ன பண்ற, கீழே இறங்குன்னு சொன்னான். ஹே, நான் தான் அவனை காப்பாத்தினே, அதுக்குள்ள மறந்துட்டியான்னு கேட்டு அவன் நெத்தியிலேயே அடிச்சுது. என்னால பார்க்க முடியலன்னு சோகோ கத்துனான். அவங்க 3 பேரும் நம்மோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க.